இந்த மாரி பண்டிகையில போடுற கடையெல்லாம் பார்க்கும்போது, எத எடுக்கிறது, எத விடுறதுன்னே தெரியாது. சஷ்டிக்கோட லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுதுன்னே சொல்லலாம். 90 கிட்ஸ ஞாபகப்படுத்துற மாரி நெறைய விஷயம் இதுல இருந்ததுங்க. ஆமாங்க, இந்த போட்ட பாருங்க, நான் சின்ன வயசுல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்பவும் என் பையனுக்கு இது கிடைக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கிச்சன் செட்லாம் பார்க்கும்போது, ஐய்யய்யோ! 10 வயசாயிட்டேங்க. நான் வச்சிருந்த கிச்சன் செட்டுக்கு அளவே இல்லைங்க. இதுல தான் சமைப்பேன், இதுல தான் குழம்பு வைப்பேன், இதுல தான் சோறாக்குவேன்னு சொல்லி நான் அடிச்ச லூட்டிலாம் இருக்கே! அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க. இப்போ அப்டேஷன்ல பாருங்க என்னென்னலாம் வந்திருக்கு. நான் வச்சு யூஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாரி கிடுக்கிலாம் இல்லைங்க, லைட்டர்லாம் இல்லைங்க. பட் இப்போ அப்டேஷன் செமையா வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லுங்க. அந்த 90 கிட்ஸ் தாங்க எவர்கிரீன் கிட்ஸ். ஆமா தானே? நீங்க 90 கிட்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா என் கூட ஒரு கமெண்ட்ட ஷேர் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா தான் இருக்கு. பட் இருந்தாலும் 90 கிட்ஸ நம்ம விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? இப்படியே இந்த கடைய கிராஸ் பண்ணும்போது நம்ம 90 கிட்ஸ ஞாபகப்படுத்திக்கிட்டே இந்த கடைய கிராஸ் பண்ணிட்டு, மத்த கடைக்கும் அப்படியே போயிட்டு அங்கருந்து கிளம்ப ஆரம்பிச்சோங்க. எங்க வந்திருக்கேன்னு சொல்லலைல? நம்ம ஈரோட்ல இருக்க மாரியம்மன் ஃபெஸ்டிவலுக்கு தாங்க வந்தோம்.